கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் டாக்டர் உங்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் எஸ்.எம். ஆனந்தன், சகோதரி திருமதி வளர்மதி மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எங்களுடையன்றதோட நம்மளுடைய பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் கொடியேறுக்கும் தோழர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த விழாவை நாங்க நீங்க எல்லாமே இணையிறது. மேடையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்க இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில அது ஒரு பெரிய கூட்டமா நினைப்பாங்க. ஆனா இங்க மேடையில் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடல. அந்த தொகுதி மக்கள் முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, அந்த துண்டை நீங்க போட்டு நிற்கும் போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளவு நாள்லாம் நீங்க வேற கட்சியில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி. ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால நீங்க அங்க இருந்துட்டு என்ன இங்க வந்துட்டோம்லாம் நீங்க நினைக்க வேணாம். உங்களை நாங்க பத்திரமா திரும்ப சொல்றோம். உங்களை நாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதுல நீங்க சந்தேகம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேற கட்சியில இல்ல. ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா எல்லோரும் இணைந்து, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்க காலையிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவ் டிவில நான் கார்ல வரும்போதே பார்த்திருந்தேன். மாப்பிள கோச்சிக்காத, நீ கீழே உட்கார்ந்து இருக்கிற மேடையில் உட்கார்லன்னு கோச்சிக்காத மாப்பிள, உட்கார மாப்பிள அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினாரு. சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா பதவி வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யார்கிட்ட கத்துக்கணும்னா நம்மளுடைய தலைவர் தளபதி கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், எங்களுடைய சகோதரர்கள், நான் எல்லா மேடையிலையும் அதை சொல்றது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை, இன்னைக்கு கூட நாங்களாம் அமைச்சரா
சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்க கிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் வேணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அது போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போலதான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்பதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானோ எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்க வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய மோதல் ஒரு பயம் தெரியுது. என்னடா இது 2 அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே, எப்படி இருக்குமோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம். ஆகவே ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்க கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும், எங்களுடைய முதல்வர்கள், நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ அவர்கள் பயங்கரமாக பேசினாரு. அவர் பேசுறதுக்கு இப்ப பிறந்துட்டாரு. முதல்ல ரமேஷ் இப்ப எல்லாம் இப்ப பேசுறதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசுறாங்க. கடைசியா இனி விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், நான் தான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசுறீங்க. கடைசியா விட்டா நான் என்ன தான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில 2 சிங்கம் இருக்குது. ஒன்னு எங்களுடைய பர்வேஷில், நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில, கரூர்ல 3 பேர் இருக்காங்க. ஒன்னு மதி, ஒன்னு பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கவுன்சிலர், சேர்மன், வார்டு உறுப்பினர் முதற்கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால், அப்போதுதான் மக்களுக்கு நாம் அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற முக்கிய நபர்கள் எல்லாரும் அப்படியே அமருங்கள். இன்னும் முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு, கொஞ்சம் அப்படியே அமரலாம். அருள் கூர்ந்து அப்படியே அமருங்க. பேர் படிக்கிறோம். ஒருத்தருக்கு 3 செகண்ட் தான் வரும். தயவு செய்து இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் அன்பான விடுவோம். பேர் படிக்கிறோம். சால்வா பொக்கே தயவு செய்து வேண்டாம். ஸ்ட்ரிக்ட்டா ப்ளீஸ் உட்காருங்க. ஒன்று பேர் படிக்கிறவங்க மட்டும் வாங்க. பொதுச் செயலாளர் நம்முடைய நெடுஞ்சாலை அமைச்சர் சால்வா அணிவிப்பாங்க. நீங்க யாருக்கு சால்வா பொக்கே கண்டிப்பா கொடுக்க வேண்டாம். முன்னாள் மாவட்ட செயலாளர் வைமுத்திரன் வந்தாங்க. இளமை தமிழ் செல்வன், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஒருத்தநாடு சேகரன், அவங்க மட்டும் வாங்க. மத்தவங்க உட்காருங்க. மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்டராஜ் அவர்கள், மத்தவங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. மத்தவங்க உட்காருங்க. ப்ளீஸ். ராம்குமார், ராஜவர்மன், சதன் பிரபார், ஞான சம்பந்தம், சுந்தரராஜன் ரெடியார், சால்வன் ப்ளீஸ். வேண்டாம், தயவுசெய்து அமருங்க ப்ளீஸ். எல்லாரும் அமரும்படி பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் அமருங்க. உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். பொக்கே சால்வை எடுத்துக்க வேண்டாம். எல்லாரும் அமருங்க. சால்வையும் பொக்கேவும் வேண்டாம். தயவு செய்து எங்களுடைய இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கோங்க. பொக்கே சால்வை வேண்டாம். திரு மாண்டராஜ் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் உட்காரலாம். ஒவ்வொருத்தரும் நாங்க கூப்பிடுறோம். கண்டிப்பா கூப்பிடுவோம். நீங்க எல்லாம் அமர்ந்துக்கலாம். விஜயபாஸ்கர் ஐயா சொன்னது போல நிச்சயமா நாங்க கூப்பிடுவோம். பொக்கே கிடையாது, சால்வை கிடையாது. அவங்க வந்து உங்களுக்கு பொண்ணை பொறுத்தவரை தயவு செய்து அமருங்க ப்ளீஸ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சால்வை மற்றும் பெற்றுக்கொள்ளும்படி பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு மாண்டராஜ் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர். பேர் படிக்கிறவங்க மட்டும் வாங்க. திரு எம் ராம்குமார் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ கும்பகோணம். பெயர் படித்தவர்கள் மட்டும் வாங்க. உங்க எல்லாருடைய லிஸ்டும் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா நாங்க பெயர் வாசிப்போம். மற்றவர்கள் எல்லாமே அமர்ந்தீங்கன்னா இந்த பரபரப்பு இருக்காது. தயவு செய்து அமருங்க.